ஓ முருகா, வெற்றிவேல் முருகா, வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, உன்னுடைய துணை யாருக்கோ பயந்து ஒரு முடிவை எடுத்துள்ளார். அந்த முடிவை நீ கேட்டால் வாயடைத்து போவாய். அதை அவர் வாயால் நீ கேட்கும் பொழுது உன் மனம் எவ்வளவு உடையும் என்பது எனக்கு நன்றாக தெரியும். முன்னரே நான் உனக்கு ஒரு எச்சரிக்கை மணியையும் தருகின்றேன். அதற்காகத்தான் இப்பதிவு உன் கண்களில் பட்டிருக்கின்றது. முழுவதுமாக கேள் தங்கமே. ஒரே குழப்பத்தில் இருக்கின்றாய். என் உயிரான உறவு எதற்காக இப்பொழுதெல்லாம் என்னிடத்தில் சரியாக பேசுவதில்லை, எனக்கான நேரம் அவர் ஒதுக்கவில்லை என்று பல விதங்களில் யோசித்து கொண்டிருக்கின்றார். நீ அவரையே நினைத்து இருக்கின்றாய். ஆனால் அவரோ உன்னை விட்டு பிரிய முடிவு செய்துவிட்டார். அதற்காக அவர் மனதில் நீ இல்லை என்று நான் கூறவில்லை. நீ எந்த அளவிற்கு அன்பு வைத்திருக்கின்றாயோ அதே அளவிற்கான அன்பு அவரும் உன் மீது வைத்திருக்கின்றார். ஆனால் அவருடைய குடும்ப சூழ்நிலை உன்னை பிரியும்படி இருக்கின்றது. உன்னுடைய வாழ்க்கை பற்றி, உன்னுடைய அன்பை பற்றி அவருடைய வீட்டில் கூறியிருக்கின்றார். ஆனால் உங்களுடைய காதலுக்கு அவருடைய வீட்டார்கள் சம்மதம் தெரிவிக்கவில்லை. உன்னுடைய துணையும் எவ்வளவோ முயற்சி செய்து அவர்களிடத்தில் சொல்லி பார்த்தார். ஆனால் யாரும் அங்கு ஒப்புக்கொள்ளவில்லை. மாறாக நீ அவரை விட்டு பிரிந்து தான் வர வேண்டும், இல்லை என்றால் எங்கள் உயிரை நான் மாய்த்து கொள்வேன் என்று அவருடைய குடும்பத்தினர்கள் அவரை மிரட்டுகிறார்கள். இந்த மிரட்டல் ஒரு கத்தியை வைத்தோ எரிபொருளை வைத்தோ மிரட்டினால் உன்னுடைய துணை பயப்பட மாட்டார். ஆனால் அவர்கள் மிரட்டுவதோ அன்பை வைத்து. அந்த அன்பை வைத்து அவர்கள் மிரட்டுவதனால் உன் துணைக்கு என்ன முடிவு எடுக்க வேண்டும் என்று தெரியாமல் புலம்பிக் கொண்டிருக்கின்றார், தவித்து கொண்டிருக்கின்றார். ஒரு பக்கம் நீயும் முக்கியம், மறுபக்கம் அவருக்கு அவர் குடும்பத்தார்களும் முக்கியம். இறுதியில் இப்பொழுது நீ வேண்டாம் என்ற முடிவை அவர் எடுத்து விட்டார். உன்னை விட்டு பிரியலாம் என்ற முடிவை எடுத்து விட்டார். அதை கூடிய விரைவில் உன்னிடத்தில் சொல்லப் போகின்றார். அப்பொழுது நீ எப்படி அதை தாங்கிக் கொள்வாய் என்பது எனக்கு தெரியவில்லை. ஆனால் அனைத்தும் நல்லதற்கே என்று நீ யோசித்து விடு தங்கமே. அதற்காக நீங்கள் இருவரும் வாழ்க்கை முழுவதும் பிரிந்து விடுவீர்கள் என்று அர்த்தம் அல்ல. இப்பொழுது இந்த பிரிவு நிரந்தரமும் அல்ல. அவர்களுக்காக நீங்கள் இப்பொழுது பிரிகின்றீர்கள். ஆனால் கூடிய விரைவில் அவர்கள் சம்மதத்துடனேயே உன்னுடைய திருமணம் நடைபெறும். அதற்கு உன் அப்பா நான் உத்தரவாதம் தருகின்றேன். கவலைப்படாமல் இரு. ஆனால் பிற்காலத்தில் நடக்கப் போவது உங்களுக்கு தெரியாததனால் நிகழ்காலத்தில் என்ன நடக்கின்றதோ அதற்கு மட்டுமே உங்களால் பதிலளிக்க முடியும். அவர் சொல்லும் பொழுது உன் மனம் உடையும், உன் கண்கள் கலங்கும், கண்ணீர் வெள்ளமாய் பெருகும். ஆனால் சிறிது நாட்களில் அனைத்தும் சரியாகிவிடும். உன் அப்பா நான் உன் அருகில் இருக்கின்றேன். உன் துணை அவரது குடும்பத்திற்கு பயந்து மட்டுமே இந்த முடிவை எடுத்துள்ளார். மனதார எடுத்த முடிவு அல்ல. ஆனால் அனைத்தும் மாறிவிடும். நீ கலங்காமல் தைரியமாக இரு. ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா.